so much. A very special thanks to our Sarla ma'am, who has always been a constant source of support and always motivating us to she pushes us to the next step every time. And I would also like to thank all the senior artists and our wonderful friends and everyone on this special day who has joined us. And last but not the least, I would like to thank all the staff here who have done an amazing job for this event. All your presence has made this occasion even more meaningful and memorable. Thank you all once again. Thank you. Human power showing here. And you are very active always, no? Doing everywhere. Business and conversation. வணக்கம், நான் சத்யா என் பிரபு. எங்களோட தூரிகாங்கிற குரூப்போட ஷோ இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது எங்களோட 6th கலெக்டிவ் ஷோ. இதில் வந்து நாங்கள் 4 விமன் ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்துங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம். நான் காயத்ரி பாலாஜி. தூரிகான்ற எங்கள் குரூப் ஷோவில் இது வந்து 6th கலெக்டிவ் ஷோ. சர்லாஸ் ஆர்ட் வேர்ல்டில் இது 2nd ஷோ. தேங்க்ஸ் டு மேம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Hi, I'm artist Charanya Rajesh. நான் ஆக்சுவலாக இப்போ சென்னையில் செட்டில் இருக்கேன். பட் என்னோடய ரூட் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்கலி மதுரை. இப்போ 2008 நான் இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடித்தேன். பட் 2018 டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் முடித்தேன். அதில் இருந்து என்னோடய ட்ராவல் ஃபுல்லாகவே ஆர்டிஸ்ட் லைனில் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி போர்ட்ரேட்ஸ் நல்லா வருதுன்னு எங்கள் சார் சொன்னதுலேருந்து போர்ட்ரேட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆர்டர் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். பட் அதில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நிறையா ட்ராவல் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிகரேட்டிவ்ஸ் நிறையா கற்றுக்கிட்டு பண்ணேன். இப்போ ஃபுல்லாகவே என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபிகரேட்டிவ்ஸில் தான் இருக்கும். அதுலேயும் மோஸ்ட்லி உமன் பேஸ்டு. மோஸ்ட்லி அதுலேயும் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் அண்ட் சாஃப்ட் பேஸ்டில் தான் எனக்கு பிடிச்ச மீடியம்ஸு. அதில் கம்ஃபர்டபுள். ஸோ அதில் வந்து எனக்கு உமன் பேஸ் சப்ஜெக்ட் நம்ம ரூட் அண்ட் கல்ச்சரை காமிக்கணுன்றக்காக முக்கியமாக மதுரையை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இருக்கும். இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கிற ஸ்டாச்சூஸ் எல்லாமே. இது வரைக்கும் நான் 4 ஸ்டாச்சூஸ் இது மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. எல்லாமே பண்ணுன்றது என்னோடய ஆசை. இது எல்லாமே சாஃப்ட் பேஸ்டல் மீடியமில் பண்ணியிருக்கேன். Now, artist Yamuna Bala. I'm from Chennai. This is our as Turiga as a team. This is our 2nd exhibition here in Sarla's Art World. என்னோட ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி இன் வாட்டர் கலர்ஸ் அண்ட் ஆயில். இந்த 2 மீடியம்லையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். And here this time I have exhibited in from mythology, from Mahabharata and Ramayana, and all of them are oil paints. எங்களோட மொத்த குரூப்போட எல்லா தீமுமே தமிழ்நாடோட கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ட்ரெடிஷனில் உள்ள விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும்.
இதில் பின்னால் பார்க்குறது என்னோடய பெயிண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நாயக்காவோட 17வது செஞ்சுரியில் உள்ள நாயக்காவோட மியூரல்ஸை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸை நீங்கள் என்னோடய பெயிண்டிங்ஸில் பார்க்கலாம். என்னோடய பெயிண்டிங்ஸில் நம்ம டெய்லி பார்க்குற மக்கள் அவங்களோட வாழ்வியலில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள நம்ம எப்படி பார்த்தோம், அவங்க எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருந்தாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி உள்ள விஷயங்களை பிரதிபலிக்கிற மாதிரி என்னுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதோட கலர்ஸும் கூட நம்மளோட எர்த்தனிக் கலர்ஸு எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கும். அப்புறம் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது கேன்வாஸில் அக்ரிலிக் பெயிண்டில் பண்ண பெயிண்டிங்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இங்கே எல்லா பெயிண்டிங்ஸுமே இருக்குது. இங்கே வந்து ஆயிலில் பண்ண பெயிண்டிங்ஸ் இருக்குது, நம்ம ட்ரெடிஷ்னலில் கோவிலோட ஸ்கல்ப்சர் சாஃப்ட் பேஸ்டல் இருக்குது, பென் ட்ராயிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் ஒர்க் கூட இருக்குது. என்னோடய பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா பென்சில்ஸ்க்கு பென் அண்ட் இங்க் வாஷ் பெயிண்டிங்ஸும் அப்புறம் அக்ரலிக்ஸ் பெயிண்டிங்ஸும் கண்டெம்ப்ரரி பெயிண்டிங்ஸ் இருக்குங்க. என்னோடய பெயிண்டிங்ஸோட பேஸ் இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்னோடய ட்ராவல் அப்புறம் ஸ்கல்ப்சர்ஸ் இதுதான் நான் என்னோடய பேஸாக இன்ஸ்பயர் ஆகி பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் மருதமலை டெம்பிள் அப்புறம் பென் ட்ராயிங்லேயும் டெம்பிள் அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் வச்சுருக்கேன். உமன் பேஸ் சப்ஜெக்ட் மோஸ்ட்லி நான் ஆயில் பெயிண்டிங்ஸில் பண்ணுவேன். ஆயில் பெயிண்டிங்ஸில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மதுரையோட ரூட் இருக்கும், மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. அங்கே இல்லாட்டா ஒரு பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பாண்டில் வந்து கோல்டன் லோட்டஸ் இருக்கும். அந்த லோட்டஸ் அவங்க கையில் எடுத்தால் எப்படி க்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பேன். அதே சிவனுக்கு முன்னாடி வச்சு அதே மாதிரி பொண்ணும் அவங்க பையனும் உட்காந்துருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னலில் வந்து காமிக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் சப்ஜெக்ட்ஸு.